அன்பிறை மக்களே, இன்று தியான வாக்கியமாக நாம் எடுத்திருப்பது இணைச்சட்டம் 4ஆம் அதிகாரம் 1:5 முதல் 9 முடிய. இப்பொழுது இஸ்ரவேலரே கேளுங்கள், நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைமைகளின்படி ஒழுகுங்கள். அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின் கடவுளாகி ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டிற்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள். நம் கடவுளாகி ஆண்டவரின் கட்டளைப்படியே நியமங்களையும் முறைமைகளையும் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். எனவே நீங்கள் போய் உரிமையாக்கிக் கொள்ளப் போகும் நாட்டில் அவற்றை பின்பற்ற வேண்டும். நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள். அதுவே மக்களின் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும். இந்த நியமங்களை கேள்வி வரும் அனைவரும் உண்மையில் இப்பேரினம் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்பர். நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகி ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா என்று நான் இன்று நேர்மிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன். இவற்றை போன்ற நியமங்களையும் முறைமைகளையும் கொண்ட வேறு பேரின் ஏதாகிலும் உண்டா? கவனமாய் இருங்கள். உங்கள் கண்களால் நீங்கள் கண்ட அனைத்தையும் மறந்து போகாதபடி உங்கள் இதயங்களில் காத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதையும் நீங்கள் அவற்றை மறக்க வேண்டாம். உங்கள் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் அவற்றை எடுத்து கூறுங்கள். அன்பிறை மக்களே, சட்டம், மரபு, ஒழுங்கு, நியமங்கள், முறைமைகள் அனைத்தும் மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்டவைகள். இன்று தியான வாக்கியமாக எடுக்கப்பட்டுள்ள அந்த வாசகத்திலே கடவுள் கட்டளைகளை கொடுக்கின்றார். யாருக்கு கொடுக்கிறார்? சொந்த மக்களாக தேர்ந்து கொண்ட இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கிறார். எகிப்து தேசத்திலே அடிமைகளாய் கூனி குறுகி கிடந்த மக்களை தன் சொந்த மக்களாக கடவுள் அவர்களை தேர்வு செய்கிறார். மோசே என்கின்ற மாபெரும் இறைவாக்கினரை தூதரை அனுப்பி பார்வோன் கையிலிருந்து அவர்கள் விடுவித்து பாலும் தேனும் பொழியும் கானான் தேசத்திற்கு அவர்கள் அழைத்து சென்று சொந்த நாட்டில் குடியேற வைக்க உதவி செய்கிறார். யோசுவா தலைமையிலே கடவுள் அவர்களை ஒரு பெரிய இனமாக அவர்கள் பல்லுகி பெருக செய்கிறார். அந்த நேரத்தில் கடவுள் அவர்களுக்கு மோசே வழியாக கொடுத்தது கட்டளையை நினைவுபடுத்துகிறார். அன்பிறை மக்களே, கட்டளை என்பது கடவுளின் அன்பில் நிலைத்திருப்பதற்காக, கடவுள் சொல்கின்ற நியமத்தின்படி நடப்பதற்காக, பாவம் செய்யாமல் நம்மை நமது குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக. பாவம் என்றால் என்ன? கடவுளின் கட்டளையை மீறுவது என்று சொல்லப்படுகிறது, தீய செயல் என்று சொல்லப்படுகிறது. நாம் கட்டளை மீறுகின்ற போது பாவம் செய்கிறோம், கடவுளின் அன்பிலிருந்து வெளியே வந்து விடுகின்றோம், தீச்செயல் புரிந்து நமது ஆன்மாவை தொலைத்து விடுகின்றோம். எனவேதான் இன்று தியானிக்க எடுத்துக்கொண்ட வாசகத்தில் கடவுள் மோசே வழியாக சொல்லுகிறார், நீ கற்றுக்கொண்டவையை கேட்டுக்கொண்டதை உன் பிள்ளைகளுக்கு வழிமரபினருக்கு தொடர்ந்து கற்றுக்கொடு, கட்டளைகளில் நிலைத்திரு. ஏனென்றால் இந்த கட்டளையே உனக்கு வாழ்வை தரக்கூடியது. இந்த கட்டளையே உன்னை கடவுளோடு இணைக்கக்கூடியது. இந்த கட்டளையே பிறரோடு உன்னை இணைத்து நலமாக வாழ செய்ய தூண்டுவது. அன்பிறை மக்களே, பாவம் நம்மை தொற்றிக் கொள்ளக்கூடாது. தவக்காலம் நமக்கு ஒரு வாய்ப்பை தரப்பட்டிருக்கிறது. நாம் கடவுளின் அன்பு நிலைத்திருக்கிறோமா? கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சிந்தித்து சீர்தூக்கி பார்ப்போம். அன்று இஸ்ரவேல் மக்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு வழிமுறையாக கடவுளின் அன்பை கட்டளை எடுத்துச் சொல்லி அது நிலைத்திருக்க முடிவு செய்தார்கள். கடவுள் ஆசிரியர் பெற்றவர்களாக இருந்தார்கள். நாமும் அவ்வாறே நம்ம வாழ்நாளில் கடவுளின் அன்பு நிலைத்து இருக்க கடவுள் விரும்புவதை மட்டும் செய்வோம், கடவுள் விரும்பாததை செய்யாமல் நல்லதொரு தூய வாழ்க்கை வாழ்வோம். பாவம் தவிர்த்து தூயவர்களாக தவக்காலத்தில் வாழ்வதற்கு முடிவெடுப்போம். ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரே, நாங்கள் நலமாக வாழ்வதற்காக, எப்பொழுதும் அமைதியோடு இருப்பதற்காக 10 கட்டளைகளையும் இறையன்பு கட்டளையும் பிறரன்பு கட்டளையும் தந்திருக்கின்றீர். அன்பான ஆண்டவரே, சில நேரங்களில் எங்கள் சுய விருப்பத்தினால், சொந்த நாட்டத்தினால், தீய இச்சையினால் உமது கட்டளைகளில் இருந்து பிறழ்ந்து வழி தவறி சென்று பாவம் செய்திருக்கிறோம். எங்கள் குற்றம் உணர்கிறோம். இந்த தவக்காலம் எங்களுக்கு தரப்பட்ட நல்லதொரு காலம் என்பதை உணர்ந்து மனம் மாறுவதற்கு ஆசைப்படுகிறோம். அன்பான ஆண்டவரே,
மனமாற ஆசைப்படுகின்ற நாங்கள் என்று உமது கட்டளைகளில் நிலைத்திருந்து, உமது அன்பில் நிலைத்திருந்து, கனி கொடுக்கின்ற மக்களாக, பலன் கொடுக்கின்ற மக்களாக வாழ வரம் தருவாயா. ஆமேன்.